கோவையில் காரின் குறுக்கே லாரியை நிறுத்தி 1.3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை மர்ம கும்பல் கொள்ளையடித்துள்ளது. 5 பேர் கொண்ட மர்ம கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கோவை நகை வியாபாரி சென்ற காரை லாரியை கொண்டு வழிமறித்து ரூபாய் 1.5 கோடி தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 5 பேர் கொண்ட கும்பலை 5 தனிப்படைகள் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கேரளா மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள பாலக்கல் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெய்சன் ஜேக்கப். நகை வியாபாரியான இவர் அந்த பகுதியில் நகைப்பட்டறை மற்றும் நகைக்கடை வைத்துள்ளார். இவர் வழக்கமாக சென்னையில் சென்று அங்கு உள்ள நகைக்கடைகளில் இருந்து தங்க கட்டிகளை வாங்கி வந்து அவற்றை நகையாக செய்து விற்பனை செய்வது வழக்கம். அதன்படி ஜெய்சன் ஜேக்கப் தனது கடையில் வேலை செய்து வரும் ஊழியர் விஷ்ணுவுடன் நேற்று முன்தினம் மாலை சொகுசு காரில் கோவை வந்தார். அவர்கள் சென்னை சென்று நகைக்கடைகளில் 1.5 கிலோ தங்க கட்டிகளை வாங்கி விட்டு ரயில் மூலம் கோவை திரும்பினார். பிறகு ஜெய்சன் ஜேக்கப் தனது கார் மூலம் திருச்சூர் புறப்பட்டார். காரை விஷ்ணு ஓட்டினார். அவர்கள் நேற்று காலை கோவை பாலக்காடு சாலையில் எட்டிமடையை தாண்டி சென்று கொண்டிருந்தனர். அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகே உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்ற போது திடீரென பின்னால் வந்த லாரி ஒன்று ஜெய்சன் ஜேக்கப் சென்ற காரின் முன்பு பகுதியில் குறுக்காக நிறுத்தி வழிமறித்து நின்றது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு பிரேக்கை பிடித்து நிறுத்தினார். அப்பொழுது லாரியிலிருந்து 5 பேர் கொண்ட கும்பல் குதித்து ஜெய்சன் ஜேக்கப் காரை சூழ்ந்தது. அந்த கும்பல் கத்தி, இரும்பு கம்பி ஆகியவற்றை உதவியுடன் கார் கண்ணாடியை உடைத்தது. இதனால் காரில் இருந்த ஜெய்சன் ஜேக்கப் அச்சமடைந்தார். அவர் பயத்தில் அலறினார். பின்னர் அந்த 5 பேர் கொண்ட கும்பல் அந்த காரில் ஏறிக்கொண்டது. ஜெய்சன் ஜேக்கப் கழுத்தில் கத்தியை வைத்து அந்த கும்பல் அவரிடமிருந்து தங்க கட்டிகளை எங்களிடம் கொடுத்து விடவில்லை என்றால் கத்தியால் குத்தி கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியது. இதனால் பயந்து போன அவர் காரில் இருக்கையில் அடியில் வைத்திருந்த தங்க கட்டிகளை எடுத்து அந்த கும்பலிடம் கொடுத்தார். இதையடுத்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் ஜெய்சன் ஜேக்கப், விஷ்ணு ஆகியோரை தாக்கியதுடன் ஜெய்சன் ஜேக்கப்பை கையில் இருந்த ரூபாயையும் பறித்துவிட்டு காரை நிறுத்தினர். பின்னர் காரில் இருந்து 2 பேரையும் கிடித்து கீழே தள்ளிவிட்டு அந்த காருடன் அந்த கும்பல் அங்கிருந்து வேகமாக தப்பிச் சென்றது. இதனால் அதிர்ச்சி அடைந்த 2 பேரும் செய்வது அறியாமல் திகைத்தனர். இது குறித்து காக்காச்சாவடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்கள் தங்க கட்டிகளை பறிகொடுத்த ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் விஷ்ணு ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க கட்டிகள் சுத்தமாக 24 கேரட் தங்கமாகும். எனவே அதன் மதிப்பு ரூபாய் 1.5 கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதில் லாரியில் இருந்து இறங்கி தங்க கட்டிகளை கொள்ளையடித்து காருடன் தப்பிச் சென்ற கும்பல் மலையாள மொழியில் பேசி உள்ளனர். எனவே அவர்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என தெரிகிறது. எனவே இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் அந்த கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த 5 தனிப்படைகளைச் சேர்ந்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளதுடன் தப்பியோடிய கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் நகை வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.